last 1.5 years, 1.5 வருட காலமாக we have been mourning. நாம் பயங்கர சோகத்துல இருக்கிறோம். We have been trying to keep our celebrations down. நாம் எல்லா கொண்டாட்டத்தையும் அமர்த்தி வைத்திருக்கிறோம். We don't have any good days or special days. நமக்கு ரொம்ப விசேஷித்த நாட்களோ நன்மையான நாட்களோ இல்லாதபடி காணப்படுகிறது. We are not able to have weddings and birthday parties and we are not able to celebrate at all. நம் வீடுகளிலே கொண்டாட முடியாதபடி கல்யாணங்களோ பிறந்த நாட்களோ எந்த விசேஷங்களையும் ஆசரிக்க முடியாதபடி இருக்கிறோம். But today, this month, the Lord prophetically says, Amen. Again you will start dancing. Amen. இந்த மாதம் தேவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார், நீங்க மறுபடியும் கொண்டாட போகிறீர்கள். See, the Lord says you will be crying for a season. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அழுது கொண்டுதான் இருப்பீங்க. But then he says, ஆனா அப்புறம் சொல்லுகிறார், you will start rejoicing. நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். Until you give birth, something God has planned through you. நீங்க பெற்று எடுக்கிற வரைக்கும் தேவன் உங்கள் மூலமாக பெற்று எடுக்க செய்யும் வரையில் Pain will be there. வலி இருக்கதான் செய்யும். Once you get the blessing God has promised you, நீங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று எடுத்த பிறகு you will forget all the pain. எல்லா வலிகளையும் நீங்கள் You மறந்து will forget all your tears. எல்லா கண்ணீர்களையும் மறந்து விடுவீர்கள். The morning is coming. ஆமென். விடிய காலை களிப்பு வருகிறது. Joy is coming in the morning. சந்தோஷம் காலையில் வருகிறது. The first 6 months of this year, இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்கள் you have been weeping in the night. நீங்கள் இரவு நேரங்களிலே கதறிக் I கொண்டிருந்தீர்கள். prophesy நான் தீர்க்க தரிசனம் the உரைக்கிறேன். joy is coming in the morning. விடிய காலத்தில் உங்கள் களிப்பு வருகிறது. Jeremiah chapter 31 and verse 4. எரேமியா 31 அதிகாரம் 4 வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். God is going to rebuild our lives. கர்த்தர் நம் வாழ்க்கைகளை மறுபடியும் கட்டி அமைக்க போகிறார். I believe there is a season of destruction, there is a season of God creating things. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டது, ஆனால் இன்னொரு காலகட்டத்தில் தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி தர போகிறார். With all my heart I believe the rebuilding time is starting from the month of July. நான் முழு இதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஜூன் மாதத்திலிருந்து இடிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மீண்டுமாக கட்டி எழுப்ப போகிறார். That is what Ecclesiastes chapter 3 says. அதுதான் பிரசங்கி 3 அதிகாரம் சொல்லுகிறது. There is a time to destroy. இடிக்க ஒரு காலம் உண்டு. There is a time to build. கட்ட ஒரு காலம் உண்டு. Somebody lift your hands and say amen. Amen. Somebody lift your hands and say, God is going to build me. கர்த்தர் என்னை கட்டி எழுப்ப போகிறார். Probably your building is half built. ஒருவேளை உங்கள் கட்டடம் அரை இதுல கட்டப்பட்டு காணப்படலாம். Probably your buildings are desolate. ஒருவேளை உங்களுடைய பில்டிங் எல்லாமே அழிக்கப்பட்டு ஒரு வனாந்தரத்தை போல காணப்படலாம். The Lord says, I am going to build you up from the foundation. கர்த்தர் சொல்லுகிறார், அஸ்திபாரத்திலிருந்து நான் உன்னை கட்டி எழுப்ப போகிறேன். And nobody will shake you. யாருமே உன்னை அசைக்க போவதில்லை. This is God's redemptive love for his people Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டி எழுப்புகிற ஒரு அன்பாக இருக்கிறது. You see verse 3. 3 வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் It speaks about the love of God which is eternal. ஆண்டவருடைய ஸ்நேகத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். Not ordinary love. சாதாரண ஸ்நேகம் அல்ல. அநாதி ஸ்நேகத்தால். Man, it's eternal love. அநாதி ஸ்நேகத்தால் என்னை இழுத்துக் கொண்டீரே, காருண்யத்தினால் என்னை அழைத்துக் கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் என்னை இழுத்துக் கொண்டீரே, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Someone lift your hands and say amen. Amen. Hallelujah. 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 The Lord has loved you with an everlasting love. அநாதி ஸ்நேகத்தால் தேவன் உங்களை நேசித்திருக்கிறார். How many of you experienced it? எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்க? What is everlasting love? அநாதி ஸ்நேகம் என்றால் என்ன? It means even though we run away from him,
அவரிடத்திலிருந்து நாம் தூர ஓடி போனாலும், even if we are tired, நீங்கள் பலவீனப்பட்டு இருந்தாலும், even if we are backslidden, நாம் பின்மாற்றத்திற்குள் போனாலும், the love of the Father does not change. பிதாவின் அன்பு ஒருபோதும் மாறாததாய் இருக்கிறது. He is still searching for his children. அவர் இன்னும் அவருடைய பிள்ளைகளுக்காக தேடிக் It is in கொண்டிருக்கிறார். the heart of God to love his children. அவருடைய பிள்ளைகளை நேசிப்பது தேவனுடைய இருதயமாய் இருக்கிறது. Jeremiah is a weeping prophet. எரேமியா ஒரு அழுது புலம்புகிற ஒரு தீர்க்கதரிசி. He had been crying for the redemption of Israel. இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்புக்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார். He prophesied that destruction is coming. அவர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார், அழிவு வரப்போகிறது என்று. People did not listen to him. ஆனால் ஜனங்கள் அதை கேட்கவில்லை. They beat him up. அவரை அடிக்கிறார்கள். They threw him in a waterless pit. அவர் தண்ணீர் இல்லாத குழிக்குள் அவரை போடுகிறார்கள். He was angry inside. இருதயத்துக்குள்ள மிகவும் வேதனைப்படுகிறார். But the people are not changing. ஜனங்க இன்னும் மாறவில்லையே என்ற ஆதங்கம். So he prophesies about the destruction that is coming from Babylon. பாபிலோன்ல இருந்து வருகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற அழிவை குறித்து அவர் பேசுகிறார். But from Jeremiah 29 chapter, ஆனா எரேமியா 29ஆம் அதிகாரத்திலிருந்து the love of God takes over his heart. தேவனுடைய அன்பு அவர் இருதயத்தை இறுக பிடிக்கிறது. And he starts prophesying about the love of God, the redemptive love of God. மீட்கப்படுகிற தேவனுடைய அன்பை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். We had a powerful service 1st July morning. ஜூலை 1ஆம் தேதி ஒரு வல்லமையான ஒரு ஆராதனை நடைபெற்றது. You really need to listen to that sermon. நீங்கள் கண்டிப்பாக அந்த செய்தியை கேட்க வேண்டும். If you have listened to it once, please listen to it again. நீங்க ஒரு தடவை கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மீண்டுமாக அதை திரும்ப போய் கேளுங்கள். He looks at the Israel that has sinned against him and says, Virgin Israel. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிற இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று கூப்பிடுகிறார். Virgin means somebody who hasn't sinned at all. கன்னிகை என்றால் பாவமே அறியாத ஒருவர் என்று அர்த்தம். That is how God wants to look at us. அப்படிதான் தேவன் நம்மையும் பார்க்க விரும்புகிறார். When he wants to rebuild our life, நம் வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று தேவன் he doesn't count விரும்புகிறார். the sins that we made. நாம் செய்த பாவங்களை அவர் கணக்கு வைப்பதில்லை. He counts the beating on the son that he has given for us. ஆமென். அவருடைய குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் மேல் விழுந்த அடிகளை அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். That is why he is able to say, அதனால தான் அவரால் இப்படி சொல்ல முடிகிறது, with an everlasting love I have drawn you close to me. ஆமென். அநாதி சிநேகத்தால் உங்களை நான் நேசித்து இழுத்து கொள்ளுகிறேன் என்று. When he looks at us, he looks at us with an angry face. நம்மை பார்க்கும் பொழுது ஒரு கோபமான முகத்தோடு அவர் நம்மை பார்க்கிறார். But when he looks at us through his son's wounds, ஆனா அவருடைய குமாரனுடைய காயங்களுக்குள்ள இருந்து நம்மை பார்க்கும் பொழுது he sees us also as his own sons and daughters. ஆமென். நம்மையும் அவர் சொந்த குமாரன் குமாரத்திகளாக தேவன் நம்மை காண்கிறார். And he says, just like I raised my son from the dead, எப்படி என்னுடைய மகனை நான் மரணத்திலிருந்து நான் உயிரடைய செய்தேனோ, I am going to rebuild your life also. உங்கள் வாழ்க்கையும் அதே வண்ணமாக நான் கட்டி எழுப்ப போகிறேன். When God starts building you up again, கர்த்தர் உங்களை மீண்டுமாக கட்டி எழுப்பும் பொழுது you will start worshiping and thanking and dancing before God. நீங்க தேவனுக்கு முன்பாக துதித்து ஆடல் பாடல் சத்தத்தோடு தேவனுக்கு முன்பாக How many வருவீர்கள். of you say amen to that? Amen. Hallelujah. Hallelujah. Today I want to prophesy that you will start dancing again. இன்றைக்கு உங்கள் மேல நான் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லுகிறேன், நீங்கள் மீண்டும் ஆடல் பாடல் சத்தத்தோடு புறப்பட போகிறீர்கள். Once again we are going to worship God with joy. மறுபடியுமாக சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். How many of you believe it prophetically? எத்தனை பேர் இதை தீர்க்கதரிசனமாக For the விசுவாசிக்கிறீர்கள்? past 1.5 years, 1.5 வருட காலமாக we have been mourning. நாம் பயங்கர சோகத்துல இருக்கிறோம். We have been trying to keep our celebrations down. நாம் எல்லா கொண்டாட்டத்தையும் அமர்த்தி வைத்திருக்கிறோம். We don't have any good days or special days. நமக்கு ரொம்ப விசேஷித்த நாட்களோ நன்மையான நாட்களோ இல்லாதபடி We are காணப்படுகிறது. not able to have weddings and birthday parties, and we are not able to celebrate at all. நாம் வீடுகளிலே கொண்டாட முடியாதபடி கல்யாணங்களோ பிறந்த நாட்களோ எந்த விசேஷங்களையும் ஆசரிக்க முடியாதபடி இருக்கிறோம். So many children's first year birthday parties are not happening. அநேக பிள்ளைகளுடைய முதல் வருட பிறந்த நாள் கூட்டங்கள் நடைபெறுவதில்லை. And so many people's honeymoon did not happen. நிறைய பேர் ஹனிமூனுக்கு கூட போக முடியவில்லை.
No celebration. எந்த கொண்டாட்டமும் இல்ல. உசுரோட இருந்தா போதும். Amen. It's thank God that we are just alive. And people told us don't celebrate. எல்லாம் சொல்றாங்க நீங்க எதையும் கொண்டாட வேண்டாம். But today, this month, the Lord prophetically says, Amen. again you will start dancing. Amen. இந்த மாதம் தேவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார், நீங்க மறுபடியும் கொண்டாட போகிறீர்கள். Again you will come out with all the drums, the percussion, the dancers, and everybody who is joyful. You are going to now start. மறுபடியும் ஆடல் பாடல் நடனத்தோடு நீங்கள் வந்து தேவனை துதித்து ஆராதிக்க போகிறீர்கள். Isaiah 35 verse 10. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். This is how the people who are redeemed will return. மீட்கப்பட்ட ஜனங்கள் இவ்வண்ணமாக திரும்பி வருவார்கள். They are not going to cry anymore. அவங்க இனி அழுவதில்லை. Only till a turning point you keep crying. ஒரு திருப்புமுனை வரும் வரைக்கும் தான் நம்ம அழுது கொண்டிருப்போம். After the Lord turns your situation, ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற ஆரம்பித்த it is பிறகு no more a season of crying. இனிமே அழுகிற காலம் அல்ல. It is a season of rejoicing. ஆமென். ஆனந்த களிப்பின் சந்தோஷ நாட்களாய் மாறும். Let us read Isaiah 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி The redeemed of the Lord will turn. ஆனந்த களிப்புடன் பாடி Amen. சீயோனுக்கு வருவார்கள். Hallelujah. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். Not ordinary magilchi, nitya magilchi, eternal joy. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். Amen. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. Somebody say bye bye. Bye. எல்லாரும் சொல்லுங்க bye bye. Bye bye. சஞ்சலமும் தவிப்புக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? Bye bye. எல்லா சோகத்துக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? Bye bye. வீட்ல எல்லாம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்ததுக்கு என்ன சொல்ல போறீங்க? Bye bye. எல்லா சந்தோஷமுகமா மாறணும் சொல்லுங்க. Amen. எல்லா ஆறு முகமும் ஏறு முகமா மாறணும் Amen. சொல்லுங்க ஆமென். Amen. Hallelujah. Hallelujah. God wants his children to rejoice. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை களிகூரும்படி செய்கிறார். This morning I want to give a prophetic word today. இந்த காலை வேளையில் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை உங்களிடத்தில் நான் கொடுக்க போகிறேன். Psalm 30 verse 11. சங்கீதம் 30:11. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், you turn my mourning into dancing. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். You removed my sackcloth and clothed me with joy. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. 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 The Bible says the Lord has turned our mourning into dancing. வேதம் சொல்லுகிறது நம் புலம்பலை ஆனந்த களிப்பாக தேவன் மாற்றி விட்டார் என்று. In the Hebrew text that the psalmist is singing, எபிரேய மொழியில் இந்த சங்கீதம் பாடப்படுகிறது. and David is the author of the psalm. தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். If you read at the top of this psalm, இந்த சங்கீதத்தின் மேலே குறிப்பிட்ட அடைக்குறிப்பை வாசிப்பீர்கள் என்றால் it says it is the song of dedication of the house of David. தாவீதின் வீட்டின் பிரதிஷ்டையின் சங்கீதம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. 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 It is the psalm of David when dedicating the house. வீட்டை பிரதிஷ்டை செய்யும்போது தாவீது எழுதின ஒரு சங்கீதம். And he is thanking God. அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார். I believe in the same way God is going to dedicate your new house very shortly. ஆமென். அதே விதமாக அதி சீக்கிரத்தில் உங்கள் புதிய வீட்டை தேவன் பிரதிஷ்டை செய்ய போகிறார். சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வீட்ல நிறைய ஃபங்க்ஷன் வரப்போகுது. Man, I believe many functions are going to come in your house. நல்ல நல்ல காரியங்கள் நடக்க போகிறது. Very good things are going to happen. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. The Lord is going to turn your mourning into dance. கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக தேவன் மாற்ற போகிறார். What is mourning? புலம்பல் என்றால் என்ன? When you lose something or someone, நீங்க யாரையாவது எதையாவது இழந்தீர்கள் என்றால், something that is very close to your heart, உங்கள் இருதயத்துக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம், when you lose it, நீங்கள் அதை இழக்கும் பொழுது you start mourning for it. நீங்கள் அதற்காக புலம்ப ஆரம்பிப்பீர்கள். When we lose our loved ones, நாம் நேசித்தவர்களை இழக்கும் பொழுது we keep thinking about them and we start crying. நாம் திரும்ப அவர்களை பத்தியே யோசித்துக் கொண்டு அழ ஆரம்பிக்கிறோம். We don't wear a good dress. நல்ல வஸ்திரங்களை நாம் உடுப்பதில்லை. There is no interest in dressing up. நாம் நல்ல வஸ்திரங்களை போடுவதற்கு நமக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்டே இல்லாமல் காணப்படும். Just a scenario, if you lose your bike,
உங்க ஒரு பைக்கை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். If somebody has stolen your car, யாராவது உங்க காரை திருடி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. how you will be? நீங்க எப்படி இருப்பீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. Will you be dancing? நீங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்களா? When you lose somebody in your family, உங்கள் குடும்பத்துல யாராவது ஒருவரை இழந்திருப்பீர்கள் என்றால் you cannot dance. உங்களால ஆடி பாட முடியாது. That is called mourning. அதுதான் உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற அந்த சோகம், அதுதான் அந்த புலம்பல். For Christmas and New Year also we don't put new clothes. கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு கூட நாம் நல்ல வஸ்திரங்களை அணிவதில்லை. Why? Because we mourn for somebody we lost. ஏன்னா நாம் இழந்தவர்களுக்காக நாம் அந்த சோகத்தை நாம் தெரிவிக்கிறோம். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், you have been living in that state of mourning for a long time. நீ ரொம்ப நாட்களா அந்த சோகமான அந்த சூழ்நிலையிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். This month, இந்த மாதம், today, இன்றைக்கு I'm going to change your mourning into dancing. ஆமென். உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறேன். Grieving can be there for a period of time. ஒரு காலகட்டத்திற்கு தான் நாம் இப்படியாக அந்த சோகத்தில் இருக்கிறோம். Because we cannot live in a grieved heart or a broken heart. You cannot be like that. இந்த உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, இந்த சோகமான இருதயத்தோடு தொடர்ந்து அப்படியே நாம் வாழ முடியாது. There has to be emotions. நமக்குள்ள அந்த உணர்வுகள் இருக்கதான் வேண்டும். We are human beings. நாம் மனிதர்கள் தான். We have emotions. நமக்குள் உணர்வுகள் இருக்கிறது. But we cannot live in a state of always mourning. எப்போதுமே நம் வாழ்க்கையில இப்படிப்பட்ட புலம்பலோடு சோகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. I am like this. நான் இப்படி தான் இருப்பேன். I am a failure. நான் என் வாழ்க்கை ஒரு தோல்வி. Everybody wounds me. எல்லாரும் என்னை காயப்படுத்துகிறார்கள். Nobody likes me. யாருக்கும் என்ன பிடிக்கல. I don't know why I am living in this நான் இந்த family. உலகத்துல ஏன் வாழ்றேனே எனக்கு தெரியல. For a temporary problem, ஒரு தற்காலிகமான பிரச்சனைக்கு we look at our whole life as a mourning. நாம் முழு வாழ்க்கையுமே நாம் இப்படிப்பட்ட சோகத்துல நாம் பார்க்கிறோம். But the Lord says, ஆனா ஆண்டவர் my சொல்லுகிறார், dear child, என் அன்பான பிள்ளையே, you don't need to live your life for a long time like that. I am changing your mourning into dancing. ஆமென். உன் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட சோகத்துல நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக நான் மாற்றுகிறேன். Proverbs 18 verse 14. நீதிமொழிகள் 18:14. It is very important to have our spirit being healed. நம் ஆவி எப்பொழுதுமே ஒரு சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, the man's spirit can even tolerate sickness in the body. மனுஷனுடைய ஆவி அந்த அவனுக்கு வருகிற வியாதியை கூட அது ஏற்றுக்கொள்ள கூடும். If you have a weakness in your body, உங்கள் சரீரத்துல ஒருவேளை ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது, man's spirit can tolerate that. மனுஷனுடைய ஆவி ஒருவேளை அதை தாங்கிக் கொள்ள கூடும். But the problem is, ஆனா அந்த பிரச்சனை என்னவென்றால், if it is from the physical to the spiritual, சரீரப்பிரகாரமாய் இல்லாமல் இதயத்தின் ஒரு உடைப்பாய் இருக்குமானால் அதை யாராலையும் தாங்க முடியாது. If it's not physical, or probably if your heart is broken, no one can contain it. Somebody beats you, you can get healed. யாராவது உங்களை அடிச்சாங்கன்னா அதுல இருந்து உடனே கொஞ்சம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். But somebody's word that hurt your heart and broke your heart, ஆனா யாராவது அவர்களுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தி உடைத்திருந்தால், many times we are not sick in the body. பல வேளைகளில் நாம் சரீரத்தில் பலவீனப்படுவதில்லை. It is some backstabbing which is wounding our hearts. நம் இருதயத்தை காயப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு விரோதமாக குத்தப்படுகிற காரியங்கள், Sleepless nights, தூங்காத இரவுகள், wounded spirit. முறிந்த ஆவி. Who can bear it? யார் அதை தாங்க கூடும்? Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். If you don't come out from that state of a wounded spirit, அந்த காயப்பட்ட அந்த ஆவியிலிருந்து நீங்கள் வெளியே வரவில்லை என்றால், it can cause a sickness to come in your body. உங்கள் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரக்கூடும். Proverbs 17:22. நீதிமொழிகள் 17:22. If you read Proverbs 17:22, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால்,
என்றால் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். The Bible says cheerful heart is like a medicine. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், ஒரு மருந்தை போல இருக்கிறது. Aushadam means medicine. ஔஷதம் என்றால் மருந்து. So the Bible says if you have joy, it is a medicine. உங்கள் இருதயத்துக்குள்ள சந்தோஷம் இருந்தால் உங்களுக்கு அது மருந்தாக But மாறுகிறது. a broken spirit ஆனா முறிந்த ஆவியோ will dry your bone marrow. உங்கள் எலும்புகளுக்குள்ள இருக்கிற மஞ்சையை உலர்ந்து போக செய்யும். Probably it can cause cancer. ஒருவேளை அது கேன்சர் வியாதியை கொண்டு வரக்கூடும். I am not saying. நான் அதை சொல்லவில்லை. The Bible says so. வேதம் அப்படி சொல்லுகிறது. Researchers say so. ஆய்வாளர்கள் அதை சொல்லுகிறார்கள். Medical people say so. மருத்துவத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். They say if you are not happy, அவர் சொல்லுகிறார், நீங்க சந்தோஷமா இல்லை if your என்றால், heart is not happy, உங்கள் இருதயம் சந்தோஷமாக if your இல்லை brain என்றால், does not have good signals, உங்கள் மூளைக்கு நல்ல விதமான பாசிட்டிவ் சிக்னல்ஸ் வரலனா, so the mind starts sending bad signals to every organ. ஒவ்வொரு அவயவத்துக்கும் நெகட்டிவான இம்பல்ஸை அது அனுப்பிக்கிட்டே The இருக்கும். grieving in the heart starts dissipating into the organs. உங்க இருதயத்துல இருக்கிற வியாகுலம் என்ன செய்யுமாம், ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள கடந்து செல்ல ஆரம்பிக்கும். That is why அதனாலதான் the Lord says ஆண்டவர் சொல்லுகிறார், in John 16 verse 21 to 22, யோவான் 16ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களில், if you read John 16, யோவான் 16ஆம் அதிகாரம், very important verses are there for before Jesus leaves, he gives them a last advice. ஆண்டவர் போவதற்கு முன்பாக கடைசியாக கொடுக்கிற அட்வைஸ் ஆக இருக்கிறது. Can we read 16:21 to 22? Can we read 20 also please? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். Somebody lift your hands and say amen. ஆமென். See, the Lord says you will be crying for a season. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அழுது கொண்டு தான் இருப்பீங்க. But then he says, ஆனா அப்புறம் சொல்லுகிறார், you will start rejoicing. நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். Hallelujah. Hallelujah. For a season the Lord will let the world laugh while you are crying. ஒரு காலகட்டத்துக்கு நீங்க அழுதுகிட்டு இருப்பீங்க. நீங்க அழுகிற நேரத்துல உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும்படியாக வைப்பார். People will mock at you. ஜனங்க உங்களை இப்படியாக கேலி செய்வார்கள். உங்களை பார்த்து சொல்லுவாங்க ராசி இல்லாதவ. They will say you are not a lucky person. இவ கொடுத்து வைக்காதவ. You are not இவ மூஞ்சில முழிச்சாலே ஒரு நல்ல காரியம் நடக்காது. If I look at this person, no good thing will happen to me. இவ ஒரு சரியான, they will give you lot of headings and headlines. நிறைய பட்ட பெயர்களை உங்களுக்கு சூட்டக்கூடும். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், there will come a time ஒரு நேரம் வரப்போறது, when your sorrow will turn into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம் வருகிறது. Somebody lift your hands and say amen. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். Hallelujah. Hallelujah. Turn to your neighbor and say, don't mourn. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சோகமா இருக்காதீங்க. Hallelujah. Hallelujah. You will turn your mourning into dancing. உங்கள் எல்லா துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாக மாற்றி விடுவார். Probably you are in pain. ஒருவேளை நீங்க பயங்கர வலி வேதனையில இருக்கக்கூடும். That is why you are mourning. அதனால தான் நீங்க இப்படி சோகமா இருக்கீங்க. But God says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், you are in pain because you are going to give birth. Amen. உங்களுக்கு ஏன் வலிக்குதுன்னா, நீங்க அதி சீக்கிரத்துல பிரசவிக்க போகிறீர்கள். Something good God is going to birth through you. உங்க மூலமாக ஏதோ ஒரு நன்மையான காரியம் பிறக்க போகிறது. The more the pain, எவ்வளவு வலி அதிகமாகிறதோ, the more the gain. அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு The கிடைக்க more the போகிறது. pain, எவ்வளவு அதிகமாக உங்களுக்கு வலிக்கிறதோ, that means something very good is going to come to your way. அப்படினா உங்க வழியில ஏதோ மிக மிக நன்மை
நன்மையான காரியம் ஒன்று பிறக்க போகிறது. Satan wants to always hide the blessing that is coming. பிசாசு எப்போதுமே உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை அவன் மறைத்து வைக்க He விரும்புகிறான். will always make you look at what you are suffering today. எப்போதுமே இன்னைக்கு கஷ்டப்படுறத தான் அவன் எப்போதுமே காமிச்சிட்டு இருப்பான். ஆனா பவுல் சொல்றாரு, But Paul says, இக்காலத்து பாடுகள். amen, the present problems, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இக்காலத்து பாடுகள். the present troubles. The problem is we always look at the present and we think this is my future. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம கடந்து போகிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இதுதான் என் எதிர்காலம் வாழ்க்கை என்று நினைக்கிறோம். We look at how we are treated badly by people and we think this is how my life is going to be. ஜனங்க எப்படி நம்மளை மோசமாக நடத்துகிறார்கள் என்பதை நாம் வைத்து என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறோம். When you are weak, நீங்கள் பலவீனப்படும் பொழுது, the way people, நீங்க பலவீனமா இருக்கும்போது, நீங்க பலவீனமாக இருக்கும் பொழுது, the way people manipulate you around you, ஜனங்க உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்க உங்களை எப்படி செய்கிறார்கள் என்று யோசித்து பாருங்க. just because you do not have a voice today, இன்றைக்கு உங்களுக்கு சத்தம், உங்களுக்கு பேச முடியாத சூழ்நிலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. how they treat you badly, எப்படி உங்களை எவ்வளவு மோசமாக அவர்கள் do நடத்துகிறார்கள். you think our God in heaven is watching it and enjoying it? நம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை பார்த்து அவர் சந்தோஷப்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? He is waiting for the timing. ஆமென். அந்த காலகட்டத்திற்கு தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். When my wife was in labor ward, என் மனைவி லேபர் வார்ட்ல இருக்கும் பொழுது, for the first baby's birth, முதல் குழந்தை பிறப்பதற்கு inside she was screaming, உள்ள அவங்க கத்திக் கொண்டு இருக்கிறார்கள். where are you? எங்க இருக்கீங்க? Where are you? எங்க இருக்கீங்க? I am suffering alone. நான் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே. வெளியே நிக்கிறீங்களே. You are standing outside. Sometimes when we are in labor we are like that, no? சில வேளைகள நம்ம அந்த பிரசவ வலி படும் பொழுது நம்ம தனியா தான் அதை அனுபவிக்கிறோம்ல. நான் தனியா கஷ்டப்படுறேன். Everybody is enjoying ice cream. எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்னால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல. I can't go to the beach. என்னால பீச்சுக்கு போக முடியலையே. I can't run and I can't jump. நான் ஓட முடியல, குதிக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. மெதுவா நட. Be careful. குதிக்காத. Don't jump. அங்க இங்க சுத்தாத. Don't keep roaming here. Yeah. Why? ஏன்னா உள்ள விலையேற பெற்றது ஒன்னு இருக்கிறது. Man, because a precious gift is inside you. God says, ஆண்டவர் சொல்லுகிறார், in John 16 verse 21, யோவான் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள். a woman when she is in travail at sorrow, பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். Hallelujah. She remembereth no more her anguish. இனிமே அந்த உபத்திரவத்தை யோசித்து கூட பார்ப்பதில்லை. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. I want to let you know, உங்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். until you give birth, something God has planned through you. நீங்க பெற்று எடுக்கிற வரைக்கும் தேவன் உங்கள் மூலமாக பெற்று எடுக்க செய்யும் வரையில் Pain will be there. வலி இருக்கதான் செய்யும். Once you get the blessing God has promised you, நீங்க ஆசீர்வாதம், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்று எடுத்த பிறகு you will forget all the pain. எல்லா வலிகளையும் நீங்கள் மறந்து You will விடுவீர்கள். forget all your tears. எல்லா கண்ணீர்களையும் மறந்து விடுவீர்கள். When you look at the baby, அந்த குழந்தையை நீங்க you கையில will எடுத்து say, பார்க்கும்போது, Rajakutti, ராஜகுட்டின்னு Challo கொஞ்சம் Kuttiba. Where is your pain gone? எங்க போச்சு உங்க வலி இப்போ? You will never remember your pain. நீங்க அதை யோசிக்கவே மாட்டீங்க. Mukkutti, Challakutti, you are so enjoying so much. நீங்க பயங்கர சந்தோஷமா கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க உங்க And when the ஆசீர்வாதம். child says, Amma, you are like, you start dancing. நீங்க பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருவீங்க. When your child is able to, stand up, உங்க பிள்ளை அப்படி ஏஞ்சி நிக்கிறத பார்க்கும் பொழுது, you hold the hands and you say, why are you dancing? Amen. Because my child has crossed a milestone. Amen. என் பிள்ளை அந்த வளர்ச்சியின் ஒரு அளவை தாண்டி விட்டது என்கிற சந்தோஷத்துல நாம் ஆடுவோம் பாடுவோம். Do you know something? ஒரு காரியம் தெரியுமா? Our Lord dances over us. Amen. நம் தேவன் நம் நிமித்தம் அவர் ஆடுகிறார். In Zephaniah chapter 3, செஃபனியா 3ஆம் அதிகாரத்தில், if you read from verse 7 to 17, 7ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசிப்பீர்கள் the என்றால், Bible says, வேதம் சொல்லுகிறது, Zephaniah chapter 3 and verse 7, செஃபனியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து
கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். You see somebody stiff-necked. இங்க பாருங்க, அவங்க முரட்டாட்டம் பிடித்தவர்களா இருக்கிறதை நாம் காணக்கூடும். God was angry with them. ஆண்டவர் அவங்க மேல கோபம் கொள்ளுகிறார். And so there was so many of destruction that happened. அதனால अनेक அழிவுகள் நடைபெற்றது. In verse 8 you read, 8ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். He had not ordinary anger, fierce anger. சாதாரணமாக கோபம் இல்ல, பயங்கரமான எரிச்சலோடு தேவன் It was காணப்படுகிறார். like fire on them. அவர்கள் மேல் அது ஒரு அக்கினியை போல் இருந்தது. But then the heart of the Father, அதுக்கப்புறம் பிதாவின் இருதயமானது he cleanses them அவர்களை சுத்திகரிக்கிறார். and starts rejoicing over them. ஆமென். திரும்பவுமாக அவர்களின் மேல் களி கூறுகிறவராய் இருக்கிறார். Somebody lift your hands and say amen. ஆமென். Now read verse 17. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். The same God who was angry, who was going away from you, now says, I am in the midst of you. ஆமென். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. இங்க சந்தோஷமாய் மகிழ்ந்துன்னு போட்டிருக்குதுல, ஹீப்ரூல இதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்ன தெரியுமா? அவர் உன் பேரில் சந்தோஷமாய் நடனமாடி. Amen. In Hebrew it says that he will rejoice and dance for you. Hallelujah. Hallelujah. Somebody lift your hands and shout a bigger hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Hallelujah. I very recently saw a video. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒரு வீடியோவை பார்த்தேன். In America, one boy is getting graduation. ஒரு பையன் அமெரிக்கால அவன் வந்து பட்டதாரியாக மாறுகிறான். His father was watching from the stadium. ஸ்டேடியம்ல இருந்து அவங்க அப்பா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். When the son got the graduation, அந்த கிராஜுவேஷன், அந்த டிகிரியை அவங்க பையன் வாங்கின உடனே he started dancing பயங்கரமா அவர் டான்ஸ் ஆட தொடங்கி and jumped from the balcony. அந்த பால்கனில அவர் குதிச்சிட்டார். He went down like a gymnast. He went with the balconyல இருக்கிற இரும்பு கம்பியை பிடிச்சு சர்ற கீழே குதிச்சு அங்க போய் டான்ஸ் ஆடிட்டு திருப்பி கம்பியை பிடிச்சிட்டு ஜிம்னாஸ்ட் மேல வந்துட்டார். Like gymnastics, he just jumped down and then again he got up. It was amazing. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. That is how our Father is rejoicing over us. Amen. இப்படியே தான் நம் பரமபிதா நம்ம மேலே களி கூறுகிறவராய் இருக்கிறார். Somebody lift your hands and say amen. Amen. இங்க பாருங்க. This is how our Father is rejoicing in heaven today. இதே போலதான் நாம் பரலோகத்திலிருந்து நம் தேவன் நம்மேல் களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். Our Father is high-fiving the angels and saying, "Hey!" Angels கிட்ட அப்படி ஹை ஃபை கொடுத்து ஹேன்னு சொல்றார். The season of corona is over. Amen. The corona season முடிந்து விட்டது. My children have cried enough. என் பிள்ளைங்க அழுதது போதும். They have prayed enough. அவங்க ஜெபித்தது போதும். They have humbled themselves enough. அவங்களை தாழ்த்தினது போதும். Now they have come to my church. இப்பொழுது என் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். I am in the midst of them. நான் அவர்கள் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். I will save them. நான் அவர்களை ரட்சித்து On them I will rejoice now. அவர்களின் மேல் நான் களி கூறுவேன். Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. Nehemiah says, நெகேமியா இப்படியாக சொல்லுகிறார், do not cry, நீங்கள் அழ வேண்டாம், because the joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். என் பலன். Amen. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Amen. Sometimes whatever I had a auntie. எனக்கு ஒரு பெரியம்மா இருந்தாங்க. For good events she will cry. நல்ல செய்தினாலும் அழுவாங்க. For bad events she will cry. கெட்ட செய்தினாலும் அழுவாங்க. Whenever we gather as a family, first thing is, பாக்கலையே. She will cry. நாங்க குடும்பமா எல்லாரும் இணையும் போது எல்லாரையும் பார்த்துட்டு அழுவாங்க. When we are going to go back home, she will say, ஐயோ உங்களெல்லாம் எப்ப திருப்பி பாப்பேன்னு தெரியலையே. For both crying only. ரெண்டுத்துக்கும் அழுகதான். There are tears of joy, there are tears of pain.
சந்தோஷத்தின் கண்ணீர்னு ஒன்று இருக்குது, ஆனா வேதனையில கண்ணீர் விடுகிறதுன்னு இன்னொன்று இருக்கு. Listen very carefully. கவனமாய் கேளுங்க. In Nehemiah 8 verse 10. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். Hallelujah. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. Listen very carefully. கவனமாய் கேளுங்கள். When the Nehemiah rebuilt the walls of Jerusalem, நெகேமியா எருசலேமின் இடிக்கப்பட்ட அலங்கங்களை அவர் மீண்டும் கட்டி எழுப்பின பிறகு the people had mixed emotions. ஜனங்களுக்கு அநேக உணர்வுகள் காணப்பட்டது. So when Nehemiah read the book of the law, தேவனுடைய புத்தகத்தை நெகேமியா எடுத்து வாசிக்கும் பொழுது people started crying. ஜனங்கள் எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறார்கள். When they heard the word, தேவனுடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் one, they were convicted in the spirit. ஒரு காரியம் இருதயத்தில் குத்துண்டவர்களா இருந்தார்கள். Second, they remembered how far they have gone away from the Lord, இரண்டாவதாக தேவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்கள், and how he still loved them and established them. எப்படி இன்னும் ஆண்டவர் அவர்களை நேசித்து உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை யோசிக்கிறார்கள். அவங்க சத்தமாக அழுகிறார்கள். Nehemiah said, do not cry. நெகேமியா சொல்லுகிறார், நீங்க அழ வேண்டாம். Because when you cry, நீங்கள் அழும் பொழுது you are giving the enemy a foothold. நீங்க சத்துருக்கு உங்கள் மேலே ஒரு அதிகாரத்தை தருகிறீர்கள். When you live in an extended period of a sackcloth living, நீங்க அநேக நாட்களாக நீண்ட காலமாய் இந்த சோகத்திலேயே வாழ்ந்தீர்கள் என்றால், உங்க மேல அந்த சாக்கு பைய போட்டுக்கிட்டு நீங்க எப்போதுமே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு உங்களுடைய வீட்டையும் உங்க இதயத்தையும் பிடிச்சிடுவான். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதா உங்களுடைய பலனாக இருக்கிறது. Amen. It is to be happy in the Lord is your strength. Somebody lift your hands and say amen. Amen. Hallelujah. Hallelujah. I want to prophetically say, தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். you have been weeping in the night. நீங்க இரவு நேரங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இரவு, the night time is the time when God is anger. இரவு நேரங்கள் தான் தேவனுடைய கோபம் எழும்புகிற நேரம். Psalm 30 verse 5 says so. சங்கீதம் 30:5 இப்படியாக சொல்லுகிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், ஆமென். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். Amen. The Hebrew day starts with the evening. எபிரேய காலண்டர்ல பார்த்தோம் என்றால் மாலையில தான் புதிய நாள் ஆரம்பமாகிறது. இரவும் பகலும் சென்று முதலாம் நாள் ஆயிற்று. Amen. That is how the Hebrew calendar counts a day. எபிரேய காலண்டர்ல மாலை காலை தான் வருகிறது. So evening is a time they start with weeping. மாலை நேரங்களில் அவர்கள் அழுகையோடு இருக்கிறார்கள். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், the morning is coming. Amen. விடிய காலை களிப்பு வருகிறது. Joy is coming in the morning. சந்தோஷம் காலையில் வருகிறது. The first 6 months of this year, இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்கள் you have been weeping in the night. நீங்கள் இரவு நேரங்களிலே கதறிக் I கொண்டிருந்தீர்கள். prophesy, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். the joy is coming in the morning. விடிய காலத்தில் உங்கள் களிப்பு வருகிறது. How many of you want to say amen? Amen. Let us stand to our feet right now. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Just lift your hands. கரங்களை உயர்த்தி. Your morning is starting now. உங்கள் காலை ஆரம்பமாகிறது. நீ வீட்ல இருந்து ஆராதிச்சு ரொம்ப சோரம் போயிட்டாங்க நிறைய பேர். அந்த உணர்வு சபையில வரும்போது வர்ற எழுச்சி உங்களுக்குள்ள மறுபடியும் எழும்பட்டும். சபைக்குள்ள வரும்போது ஒரு அனல் வரணும். வீட்ல சோஃபால உட்கார்ந்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அந்த நாட்கள் முடிகிறது. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் அனல் மூட்டுங்க. ஆதி நிலைக்கு திரும்பி வா விசுவாசியே. உங்க அந்நிய பாஷை எங்க? எப்படி ஆவியில நிரம்புவ? விட்டுட்டியா? அந்த சந்தோஷம் எங்க? கர்த்தருடைய ஆலயத்துல ஆமென் எப்படி சொல்லுவ? அல்லேலூயா எப்படி சொல்லுவ? இப்போ என்ன டீசன்ட் ஆயிட்டியா? தாவீது சொன்னா, நான் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் நீசனாய் மாறுவேன். I will become even more undignified. ஆடுனார் தாவீது கர்த்தருக்கு முன்னாடி. நமக்கு என்னங்க மதிப்பு மரியாதை? தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தி சிறு பிள்ளைய போல நடனம் பண்ணி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறத பிசாசுக்கு பிடிக்காது. என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிற
அதை பார்த்தாலே அவனுக்கு தெரியும் இவங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. விசுவாசிக்கிறவங்களால தான் கொண்டாட முடியும். கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறவங்க கொண்டாடுவாங்க. கர்த்தரை நம்பாத இதயம் தான் துக்கத்துல எப்போதும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். என் தேவனால முடியாதுன்னு சொல்லாத, தேவனால எல்லாம் கூடும். இன்னைக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறவங்களை ஒரு நாள் கர்த்தர் தூர நிக்க வச்சு பார்க்க வைப்பார். உன் பக்கத்திலேயே வர முடியாத அளவு உன்னை உயர்த்தி வைக்க போகிறார். உன்னை கர்த்தர் தன்னுடைய கரத்துல ஏந்தி உயர்த்தி வைக்க போறார். நான் இல்லனா நீ என்ன ஆவ தெரியுமான்னு சவால் விடுறவங்களுக்கு முன்னாடி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி நிரம்பி வழிய செய்து உன்னை கர்த்தர் கனப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. உன் கை அநேகருக்கு கொடுக்கிற கையா கர்த்தர் மாற்றுவார். உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போகிறார். இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை மாற்றுகிறார். நீ வெட்கப்படுவதில்லை. உன்னை எல்லாரும் கேவலமா பார்த்த நாட்கள் முடிகிறது. உன் சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். Thank you for this wonderful July 2021. அப்பா, அந்த ஜூலை 2021க்காக நன்றி செலுத்துகிறோம். I release your children with a joy. அப்பா, சந்தோஷத்தோடு பிள்ளைகளை நான் விடுதலை செய்கிறேன். They are no more a victim. இனிமே அவர்கள் அடிபட்டவர்கள் அல்ல சுவாமி. They are victors. அவர்கள் ஜெயாளிகளாய் இருக்கிறார்கள். They are no more a slave. அவர்கள் அடிமைகள் அல்ல சுவாமி. They are the son. அவர்கள் புத்திரர்களாய் இருக்கிறார்கள். They will rejoice in the house of the Father. பிதாவின் வீட்டில் அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். I bless them. பிள்ளைகளை ஆசீர்வதி. Thank you for turning the mourning into dancing. அப்பா, எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் ஆடல் பாடலாய் மாற்றினதற்காக நன்றி அப்பா. I bless them in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதி. May they rejoice in their families. அப்பா, குடும்பங்களில் அவர்கள் களி கூறுவார்களாக. Rejoice in their relationship. உறவுகளிலே அவர்கள் களி கூறுவார்களாக. Rejoice in their job. வேலை ஸ்தலங்களில் களி கூறுவார்களாக. Rejoice in their finance. அப்பா, பொருளாதாரத்திலே அவர்கள் களி கூறுவார்களாக. Rejoice in their business. அப்பா, அவங்க வியாபாரத்தில் அவர்கள் களி கூறுவார்களாக. Those who honor you, அப்பா, உம்மை கனப்படுத்துகிறவர்களை you honor them, Lord. நீங்க அவர்களை கனப்படுத்துகிறீர்கள் சுவாமி. I bless them wholeheartedly. முழு இருதயத்தோடு பிள்ளைகளை In ஆசீர்வதி. Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Amen. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.